ஓம் சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நான் நல்லா இருக்கேன். நம்ம வீட்டில் சண்டே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து சமைச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஹோட்டலில் வந்து வச்சுருக்கனால ஹோட்டல் சமைக்க தெரியும். ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறனால அவங்களுக்கு நல்லாவே சமைக்க தெரியும். அதனால் சண்டேவானா சரி அவங்க தான் சமைப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பொருள் அவ்வளோவா போட மாட்டேன். எண்ணெயாக இருந்தாலும் சரி, தூளாக இருந்தாலும் சரி, அளவாக தான் பண்ணுவேன். அது அவங்களுக்கு பிடிக்காது. வெங்காயம் தக்காளி 1, 2 அந்த மாதிரி தான் போடுவேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து வெளியில் வந்துவிட்டோம். சில காரணங்களாலும் அவங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ வெளியில் வந்துட்டனால இங்கே 2 பேர் தானே, நமக்கு அவ்வளோவா தேவையில்லைன்னு கொஞ்சம் அளவோடு பயன்படுத்துவேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது. நீ நவுறு நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நினைக்கலாம் சமைச்சு போகிறதே உங்களுக்கு பெரிய விஷயம், இதில் குறை வேறு சொல்கிறீங்களான்னு. சமைக்கிறது பெரிய விஷயம் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா 1 லிட்ரு எண்ணெயே எங்கள் ஹஸ்பண்ட் காலி பண்ணிட்டாங்க. சிக்கன் கிரேவி, மீன் வறுவல், மீன் குழம்பு இதுதான் செஞ்சுருந்தோம். 2 பேருக்கு தான் 1 லிட்ரு எண்ணெயும் காலி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சுட்டேன். என்னென்ன தேவையோனோ அப்பயே தக்காளி வெங்காயத்தை கூட அவங்களே அரைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா சின்னதாக நான் அறிய மாட்டேன், பெருசு அறிவேன்னு அவங்களே வதக்கி அரைச்சிக்கிட்டாங்க. மீனுக்கு இது மசாலா தடவி வச்சுட்டாங்க. சாதம் வடித்தாச்சு. சிக்கன் கிரேவி எவ்வளோ எண்ணெய் பார்த்திங்களா? இது தயிர், இதுதான் மீன் குழம்பு. இது 2 பேத்துக்கு தாங்க. அதுவும் ஒரு வேளை தான், அடுத்த வேளை கண்டிப்பாக அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இது மீன் மசாலா தடவி வச்சுருக்காங்க. இது வந்து இன்னும் நாங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கினதுனால இந்த கரண்ட் அடுப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நாங்கள் ரொம்ப நாளாக இதே தான் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் பழகிருச்சு. ஏன்னா லைட்டாக அடி பிடிச்சிரும். ரொம்ப சிம்மில் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கேஸ்லாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா பண்ணலாம். ஹஸ்பண்ட் சமைக்கிறதும் வரதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க மற்ற எல்லா நாளுமே கடையில் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி சண்டேவும் ஒரு நாள் ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் சமைக்கிறேன்னு சொல்லுவேன். பட் அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஃபைனலி சாப்பாடு ரெடி.